ஹalleluya. ஆண்டவரே கர்த்தாவே, அருமையான இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. விசேஷமா பைபிள் ஸ்டடிக்காக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமது வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களா எங்களோட ஒருவரோடு நீங்கள் பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமது வார்த்தை எங்களுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கிறது அப்பா. அனைத்தினம் மன்னாவை நீங்கள் தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. பாசற இந்த இடத்துல உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 33-42 வசனம் மட்டும் எடுக்கப்பட்டது. அதை முதல் வசனங்களை படித்துவிட்டு ஒவ்வொன்றாக கடந்து செல்வோம். ரீட் பண்ணீங்களா? 33-42. அன்றியும் பொய்யாணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தார்க்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாகவும் உன்னால் கூடாதே. 37. உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுக்கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. 41. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இப்போ ஒரு வார்த்தையாக கடந்து செல்வோம். முதலாவது உண்மையிலே இந்த முதலாவது செக்ஷன் 33வது வசனம் தொடக்கம் 36 மட்டும் உண்மையிலே இந்த ஆராதனை பெற்றினது. அவரை பிறகு மிச்சமாக இருக்கிற வசனங்கள் எல்லாம் இவேஞ்சலிசம், என்ன மாரி சுவிசேஷத்தை சொல்கிற ரெண்டு விஷயத்தில் தான் இந்த 2 செக்ஷனும் அமைஞ்சிருக்கு. அப்போ அந்த உண்மையோடும் ஆவியோடும் பயத்தோடும் நடக்கத்தோடும் அந்த ஆராதனை செய்கிறன்ற அந்த அனுபவத்தில் தான் உண்மையில் இந்த முதல் வசனங்கள் எல்லாம் அதை நாங்கள் கவனித்து பார்ப்போம். என்ன மாரி அதை இணைக்கப்பட்டிருக்கண்டு. அன்றியும் பொய்யான இடாமல் உன் ஆணைகளை கத்தம் நிலையாக செலுத்துவாயாண்டு பூவர்த்தாருக்கு உரைக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அது நம்பர்ஸ் 32 அது இதில் படிக்கிறேன் பேங்க செலக்ட் பண்ணி அதில் யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாய்ந்த புறப்பட்ட வாக்கின்படியே செய்ய கடவன். திருப்பியும் லேவியராமம் 19:12 என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக. இதுதான் அந்த முக்கியமான விஷயம். ஏன்னா பரிசுத்த அலங்காரத்தோட தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்கிறது அவருக்கு பரிசுத்த குலைச்சலை கொண்டக்கூடாது. அப்படியே நாங்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கு. இவன் இயேசுவோட இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் ஜெபிக்கல என்ன சொல்கிறார்? அந்த ஜெபம் பண்ண வேண்டிய விதங்களாக பல மன்னங்களும் கிரகங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஏன் ஜெபிக்க வேண்டியிருக்கு? அந்த டெம்டேஷன் சரியான ஹை உண்மையில். அவன் இந்த பரிசுத்தம்னு சொல்கிறதே அந்த மகிமை தேவனுக்கு தான் சொந்தம். அப்படி தான் ஆராதனை முழுக்க தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவமாக இருக்குது. அப்போ அந்த விதமாக அந்த நாமத்தின் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த செக்ஷன் எல்லாம் இயேசு சொல்கிறார் உண்மையில். ஏன்னு சொன்னால் அந்த விதமாக நீங்கள் உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த தேவன ஆவியாக இருக்கிற இடத்தோடு உள்ளவங்க உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளணும் என்று சொல்லி இயேசு டீச் பண்ணுறதை பார்க்கணும் ஒரு சமாரியா பெண்ணுக்கு. என்ன காரணம்னு சொன்னால் இதுக்கு நல்ல உதாரணம் இந்த ஃபெயில் பண்ண கேஸ் மோசஸும் ஏறனும் இஸ்ரவேல் புத்தர் இந்த பேசு போய் மேலேயே பார்த்து பேசுகிற போது இப்போ தண்ணீர் வேணும்னு சொன்ன போது அவர்கள் நாங்கள் தண்ணீரோட மகிமை முழுக்களையும் தங்களுக்கு எடுக்க பார்க்குறாங்க. அது மாத்திரம்லாம் அடிக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ தேவன் என்ன சொல்கிறார்? இஸ்ரவேல் புத்திரன் கண்களுக்கு முன்னாடி என்ன நீ பரிசுத்தம் பண்ணபடி நீங்கள் என்ன விசுவாசியாமல் போனபடியால். உண்மையில் அது அவிசுவாசம். ஏன்னு சொன்னால் நாங்கள் மகிமையை எடுக்கிறேன்னு சொல்கிறது எல்லாமே நாங்கள் தான் அதுக்கு கேரணகத்திரன்னு யோசிக்கிறோம் இல்லையா?
அது வந்து அவிசுவாசம். ஏன்னா மேலே தேவன் தான் அதை செய்கிறான்னு சொன்னால் அதுக்கு மேலே விசுவாசம் இருந்தால் அதுதான் எங்கள் வாழ்க்கையில் வரும். ஆனால் இது நாங்கள் என்ன சொல்கிற சொந்தம் பாராட்டுற போது தான் அந்த அவிசுவாசம் வாருது. அல்லது இன்னொரு ஆளையோ அல்லது சாத்தானுக்கு அந்த இடத்தை கொடுக்குற போது தான் அது அவிசுவாசம் இருக்கிறது. தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறது இல்லை. ஏன்னா அவர் தான் காரணத்திலேருந்து விசுவாசிக்கிறது இல்லை. அப்படி விசுவாசியாமல் போனால் அவரை நாங்கள் பரிசுத்தம் பண்ணலை. ஏன்னா அவருக்கு அந்த மகிமையை போய் சேரல. பரிசுத்தம் பண்ணாமல் இருந்தால் அதில் உண்மையான ஆராதனை இல்லை. அவருமே மற்ற நாங்கள் யாரை எங்களை பார்க்குறோமா இல்லை மற்றவங்களை பார்க்குறோமா, அப்போ அவங்கள தான் தேவனுக்கு மேலால் உயர்த்திக்கிறோமே தவிர தேவனை உயர்த்தலை. ரெண்டபடி தான் உண்மையோட அதில் உண்மை இல்லை உண்மையில் அந்த ஆராதனையில். அப்போ அந்த அடிப்படையிலான இந்த செக்ஷன் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த முதலாவது செக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். ஏன்னா சத்தியமே அந்த விதமாக பண்ண வேண்டாம். வானம் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், தேவனுடைய சிங்காசனம். அப்படி தான் ஏன் சொல்கிறார், பரிசுத்தாவியான வர்ற போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகள் ஆவிகள் எல்லா இடம் முழுக்க அவருக்கு நாங்கள் சாட்சிகள் ஆகிறோம் என்று சொல்கிற போது அது மாத்திரமல்ல, அப்படி நீங்கள் நாங்கள் சாட்சி ஆகிற போது உங்களுள்ள உள்ள பிதாவின் ஆவியானவரே பேசுவார். அப்போ உண்மையில நாங்கள் எல்லாம் பேசுகிறது எல்லா ஊழியங்களும் நாங்கள் பேசினா அதில் எந்த விதமான தேவ மகிமையும் வெளிப்பட போகிறதில்லை. எங்களுக்குள்ள உள்ள தேவன் பேசணும். அப்போ அந்த விதமாக அப்படி தான் ஏன் சொல்கிறார், தேவனங்களுக்குள்ள இருக்கிறபடியால் ஆவியானவர்களுக்குள்ள ஆவியாக இருக்கிற தேவனங்களுக்குள்ள இருக்கிறபடியாக தான் இந்த தேவராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்று ஏன் சொல்கிறார் இல்லையா. அப்போ அப்படி தான் தேவனுடைய சிங்காசனம் கூட எங்களுடைய இதயத்துக்களாலே எக்ஸஸ் பண்ண முடியும். அப்படி தான் அவருடைய அந்த கிருபையும் நன்மையும் பெற்றுக்கொள்றதுக்கு அவருடைய ஆசனத்தை வந்து சேர்றோம். அவருடைய சிங்காசனம் அந்த விதம் அதில் சேர முடியாது. அப்போ அந்த விதமாக எனது ஆவிக்குரிய உலகம் என்றபடியால் அப்போ அந்த விதமாக தான் அந்த அடிப்படையில் அவரில் நிலைச்சிருந்து நாங்கள் கனிகளை கொடுக்காவிட்டால் அந்த இயேசுவை இந்த பரிசெய்கிற பார்த்து சொல்கிறார் இல்லையா, தேவராஜ்யம் உங்களுக்கு நீக்கப்பட்டு அதுக்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டேன். ஏன்னு சொன்னால் இந்த கல்லின் மேலே எனக்கு மேலே விழுந்து நொறுங்கி போகிறேன்னா இதே நொறுங்குண்டு போகிறவன் நெருங்குண்டு ஆவியோடவன் தான் உண்மையான ஆராதனைக்காரன். ஆனால் அதை விட்டு போட்டு அவன் அப்படி தாங்கள் தான் கேரம்னு சொல்லியிருந்தால் அவனுக்கு மேலே விழுந்து நசுக்கி போட மாட்டேன். அப்போ அந்த விதமாக உண்மையிலேயே தேவனில் நிலைத்திருந்து அவருடைய குணாதிசயங்களும் அதான் ஆவியின் கனிகள், அவருடைய திறமைகளும் அதான் இந்த ஆவியால் செய்கிற கிரியைகள் எல்லாம் அவருங்க இந்த வாழ்க்கையில் கனிகளாக தோன்றுதான் இந்த தேவராஜுக்குரிய கனிகள் என்று சொல்கிறது எல்லாம். அந்த விதமாக தேவராஜுக்குரிய கனிகளை கொடுக்குறேன்னு சொன்னால் இந்த விதமான ஆட்டிடியூட் உண்மையில் நீங்கள் தொடர்ந்து போகிற போது தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முழுக்க அந்த தேவனுக்கு சேர வேண்டிய மகிமையை நாங்கள் உண்மையில் அவருக்கு கொடுக்காம வேறு ஒன்றுக்கு உண்மையாக தான் விற்கிறோம்னு சொல்கிறது. அவனுடைய ஒரு இடத்துல ஏசியாவில் சொல்லியிருக்கிறாரு இல்லையா, நான் என்னுடைய மகிமையை இன்னொருத்தனுக்கும் என்னுடைய ப்ரைஸ்ன்னு சொல்கிறது ப்ரைஸை இன்னொரு விற்கிறவங்களுக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி. அப்போ ஆனபடி தான் இவன் இயேசு கூட சொல்கிறார், நான் எனக்கு மகிமையை தேடுறதில்லை, ஆனால் தேடுகிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, பிதா தேடுகிறார், அவர் தேடி நியாயம் தீர்க்கிறாருண்டா. ஆனபடி தான் ஆராதனை செய்கிறவங்க நம்ம ரசிக்கப்படுறதும், ஆராதனை செய்யாத எனக்கு உண்மையான உண்மையோடும் ஆவியோடும் தொழுதுகொள்கிற ஜனங்கள் ரசிக்கப்படுறதும் இல்லை. இது பெரிய சீரியஸான விஷயம் உண்மையில். பெருமையாக 35வது வசனம், பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜனுடைய நகரம். அந்த பூமியும் என்ன இருந்தாலும், ஏன்னா பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதுகளின் குடிகளிலும் கத்தருடையது. நாங்கள் சத்தியம் இந்த மாதிரிலாம் சத்தியம் பண்ணிக்கலாம். நாங்கள் என்னத்தை அசியூம் பண்ணுறோம்னு சொன்னால் ஒரு பாண்டத பூமி எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி, இப்போ எங்கள் வீட்டு இருக்கிற நிலமோ அல்லது ஒரு என்ன சொல்கிற எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் அவங்கள அல்லது பிரசிடென்ட் சொன்னால் ஏதோ நாடு முழுக்க தாங்க ரயில் தங்களுக்கு சொந்தம் பண்ண மாதிரி அது எல்லாமே உக்குறான நாங்கள் மேனேஜர் செய்த விட சொந்தம் அல்ல. அது உண்மையில் அதுதானே அவருக்கு அவர் சொந்தக்காரருக்கு மகிமையை கொடுக்கல. அந்த மகிமையை கொடுக்காதபடியே தான் அதில் உண்மையான ஆராதனை இல்லை. அவனுடைய தான் பூமி அதன் உலகம் தேவனுடைய குடிகளும் கர்த்தருடையது. அப்போ அதுக்குரிய மகிமையெல்லாம் அவருக்கு தான் போய் சேரும்னு சொன்னால் அந்த இதில் நாங்கள் சத்தியம் பண்ண முடியாது. ஏன்னா அதுங்களுக்கு சொந்தம் இல்லை. இப்போ நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இங்கே உலக ரீதியாக யோசிச்சு பார்த்தால் உங்கள் நகையைத்தான் கொண்டு அடைக்கலம் வைக்க என்ன சொல்கிறது, இந்த வச்சு காசு எடுக்கிறது, அதேமாரி வீட்டை வச்சு கடன் எடுக்கிறோம், மோர்கேஜை வச்சு அந்த செகண்ட் மோர்கேஜ் whatever it is. அப்போ அந்த விதமாக உங்களுக்கு இந்த உலக ரீதியாக உங்களுக்கு சொந்தமானதை கொடுத்து தான் அதை மீட்டு கொள்கிற மாதிரி இல்லையா. அப்போ ஆனால் இது சொந்தம் இல்லை.
அப்படியால் அந்த விதமாக சத்தியம் பண்ணுறது எல்லாத்திலும் வந்து உண்மை இல்லை. அந்த உண்மையை மாறாமல் அப்படி தான் ஆண்டவர் அப்படி செய்ய வேண்டாம்னு சொல்கிறார். அது இப்போ இந்த 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 ஹோலினஸ் அல்லது வந்து அசுத்தம்னு சொல்கிறது எல்லாம் அந்த பவுண்ட்ரி தேவன் ஒரு பவுண்ட்ரி அதுதான் விட லோ செய்கிறது, பவுண்ட்ரியை கொடுக்குறப்ப எங்கே விபச்சாரம் செய்ய இருப்பாயாண்டா அந்த மேரேஜுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்குது. அப்போ அதை க்ராஸ் பண்ணுற போது தான் அது இட் பிகம் அன் அன்ஹோலி ஆக்ட், அசுத்தமானதுன்னு வருது இல்லையா? அப்போ அப்போ அந்த பவுண்ட்ரியை டிரான்ஸ்கிரஸ் பண்ணுறது இதுவும் வந்து என்ன சொன்னால் தேவன் தான் சொந்தக்காரர். அப்போ அவர் அது ஈவன் இப்போ எங்களுடைய பேக்யார்டில் செய்கிறத நேபரோட பேக்யார்டில் நாங்கள் செய்தாலும் அது பாவம் இல்லையா? அப்போ அந்த மாரி அது தேவண்ட பேக்யார்ட், அதுக்குள்ள போய் நாங்கள் போய் எங்களுடைய சொந்த கிரிகளை செய்ய முடியாது. அப்படி தான் சொந்த கிரிகளை நோய்ந்து அப்படியே கிரிகளை செய்ய தெரியணும். அப்போ அதுதான் ஆராதனை. ஆராதனைக்கு இன்னொரு ரெஸ்பெக்ட் வந்து அவரை சேவிக்கிறது. அப்போ என்ன விழுந்து ஆராதனை செய்வாண்டு சாத்தான் சொன்ன போது எங்கள் தேவனை மாத்திரம்தான் நாங்கள் பணிந்து கொண்டு சேவிக்கணும்னு இயேசு ஆன்சர் பண்ணுறாரு இல்லை. ஏன்னா உண்மையில் ஹீப்ரூவில் அந்த சேவிக்கிறதும் சர்வீஸ்ன்றதும் ஆராதனை என்றதும் ஒரே வார்த்தைகள். ஈவன் புதிய ஏற்பாட்டில் கூட உங்கள் சரீரங்களை இப்போ சுத்தமாக give your body as a present your body as a living sacrifice, ஜீவனுள்ள ஒரு பலியாக கொடுங்கன்னு சொன்ன இடத்துல கூட பாருங்க அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அந்த இப்போ அந்த இதில் இங்கிலீஷில் வந்து இந்த வேர்ஷிப் சர்வீஸ் என்று போட்டிருக்காங்க. இது நாங்கள் வேர்ஷிப் சர்வீஸ் தான் சொல்கிறது இல்லையா? சர்வீஸை இந்த வேர்ஷிப்பை சேர்த்து. அப்போ அந்த விதமாக அந்த பாருங்க மத்தேயு 18 கூட இயேசு திருப்பி உயிர்த்தெழுந்து வந்த போது முதல்ல அவங்கள சுவிசேஷரை கண்டவுடனே முதலாக சொல்கிறது கிட்ட வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாண்டு. ஆனபடியால் நீங்கள் போய் சுவிசேஷர்களை உருவாக்கி அவங்களுக்கு படிப்பிச்சு பரிசுத்த ஆவியை பிதாவும் பிதாவில் ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாத்தையும் செய்யுங்க முடிவு படிஞ்சவங்களோட இருக்கிறேன். அது மாத்திரமில்லை, சேர்ச்சை பற்றி எபிரேயர் 12 கூட நீங்களும் சீயோன் மலையினிடத்துக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பெரம எருசலேம், அது ஹெவன்லி ஜெருசலம், அங்கே தான் தேவர்கள் இருக்கிறார்கள். அங்கே தான் நாங்கள் மறுபடியும் பிறந்த ஆவிகள், தேவன் நீதிமானாக இயேசு எல்லாரையும் நன்மையால் பேசுகிற இரத்தத்தை அல்ல தெளிக்கப்படுற இரத்தத்தை பாவிச்சு மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ அது எல்லாமே தேவனுக்கு சொந்தமானது. அப்போ அந்த இதுகளில் வந்து நாங்கள் சொந்தம் கொண்டாட முடியாது. அதுக்கு மேலே சத்தியம் பண்ணால் அதில் சுத்த குலைச்சலாக முடிஞ்சு போயிடும். அதுதான் இயேசு இந்த கண்டெக்ஸ்ட், இந்த சேமனந்தமோன்ற அந்த ஆரம்ப கண்டெக்ஸ்ட் எல்லாமே இந்த பெரிசியருடைய நீதியை விட எங்களுடைய நீதி அதிகரித்தால் விசுவாத்தால் வர்ற நீதி, அந்த நீதி அதிகரித்தால் ஒழிய உண்மையிலே நாங்கள் தேவனை எதுக்கு பிரவேசிக்க முடியாது. அப்போ அதைத்தான் அவர் அதுக்கு ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் அவர் ஹீஸ் டீச்சிங். உண்மையில் இதை இந்த விதமான ஆராதனை இல்லாவிட்டால் உண்மையில பிரவேசிக்க முடியாது. அது உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண 36வது வசனம், அதில் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாது. எங்கே வந்து ஈவன் மத்தேயு 10 அது சொல்கிறாரு ஆத்மாவின் சரீரத்தை அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள்னு சொல்லி. 28வது வசனம், இப்போ இது உங்கள் தலையில் உள்ள மயிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறோம் அதெல்லாம் பயப்படாது. ஏன் எண்ணப்பட்டிருக்கு? அது தேவனுக்கு சொந்தமானது. ஆனபடியால் தான் அவர் என்ன பேசுகிறதுக்கு விலகி விடுங்கள், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பெருசாவுடைய ஆலயமாக இருக்குது. என்ன இருந்தாலும் கிரியத்தாண்டவர் ரத்தத்தை பேவனைத்தான் மீட்டு கொண்டது. ஆனபடியாக அது தேவனுக்கு உடையவளாக அது வந்து தேவனுக்கு உடையவளாகி உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மயப்படுத்துங்கள். அது தேவனுக்கு ஆனபடி தான் இது இவனுங்க பாடி கூட ஒரு மேனேஜ் பண்ணுறது தான் தரப்பட்டிருக்கே தவிர எங்களுக்கு சொந்தம் இல்லை. என்னபடியே தான் மொடியில் தலையில் அடிச்சேன்னு சொல்கிறது உண்மையில தேவனுக்கு சொந்தம் இல்லை. இதுமாரி பேருங்க ஒரு மாடு வந்து கன்று போட்டால் மாடும் கன்றும் ரெண்டுமே சொந்தக்காரருக்கு தான் சொந்தமே, கன்று மாட்டுக்கு சொந்தம் இல்லை. அப்படி தான் எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நாங்கள் எல்லோரும் உண்மையில் கிரியேட்டட் பீயிங்ஸ் இல்லையா? என்னபடியால் அந்த மாரியான சொந்தங்கள் கொண்டாட முடியாது. அப்படி கொண்டாடினால் அது உண்மையிலே தேவனுடைய நாமத்துக்கு பரிசுத்த குலைச்சலை கொண்டு வரும். எசேக்கியேல் 18:4 என்ன எல்லா ஆத்துமாக்களும் என்னுடைய தகப்பனின் ஆத்மா அப்படியே மனிதன் ஆத்மாவினுடைய தமிழ் திருப்பியும் சொல்கிறார். அப்போ அந்த விதமாக ஆவி ஆத்மா சைகம் எல்லாத்திலும் திருப்பியும் மகிமைப்படுத்துறது. அந்த மகிமைப்படுத்துறது தான் அந்த ஆராதனை. அந்த மகிமையை நாங்கள் எங்களுக்கு எந்த ஒரு விதத்திலுமே எடுக்கக்கூடாது. இந்த எத்தனிப்பு எல்லாமே இதில் எல்லாம் சத்தியம் பண்ணுற இது அவ்வளோ கொமனாக இந்த ஊரில் பெருசாக பார்க்க மாட்டீங்க.
ஆனால் ஏஷியாவிலே இஸ் பிரிட்டி காமன், ஸ்பெஷலி ஹிந்துஸுக்குள்ளெல்லாம் நான் நிறைய கண்டிருக்கிறேன். அந்த விதமாக தலையில் அடித்த சத்தியம் பண்ணுறது, அதை பாதாளை இதாலேன்னு சொல்லிடணும். இப்போ இங்கே அப்படி செய்கிற போதெல்லாம் உண்மையில் அதுக்கு கூட ஒரு வசனம் இருக்கும். உள்ளதை அடுத்த வசனம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மீன தீமையின உண்டாயிருக்க வேண்டும். இப்போ நாங்கள் உண்மையிலேயே இதை டிரெக்ட் டோக்கை விட்டு போட்டு இப்படியெல்லாம் சத்தியம் பண்ண வலிக்கிறதே என்ன மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு இல்லையா? அதாவது உண்மையிலேயே ட்ரஸ்ட்ஃபுல் இல்லை. அப்போ மற்றவைக்கு நம்பிக்கை வரணுமென்றக்காண்டி தான் அதெல்லாம் செய்கிறது. ஆனால் ஏற்கனவே அதை பிரட்டுறதுக்கு தான் பிளான் இருக்கிறவங்க தான் அப்படி செய்கிறது. அதுக்கு மேலே இதுக்கு மேலே சத்தியம் பண்ணி அப்போ அந்த விதமாக ஆண்டுபடி தான் சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் பிதானாவைய பிசாசம் அப்படி தாங்களை பார்க்க பிசாசாவனாக இருப்பாங்க. இது மிஞ்சின தீமையினால் உண்டாயிருக்கும்னு சொல்கிறார். ஏன்னா சத்தியமாக உணத்தில் இருக்கிறது இல்லை. அப்போ பொய்களுக்கு பிதாவாக இருக்கிறபடியே பொய் வீசும்போது அந்த சொந்தத்திலேருந்து பேசுகிறாண்டு நான் சத்தியத்தை சொல்லி நீங்கள் என்ன விசுவாசிக்கல அவனை விசுவாசிக்க வேண்டியதான். என்ன இருந்தாலும் அது அந்த விதமாக பொய் விரட்டி செய்கிறதுக்கு தான் இந்த மேலே தேவனுக்கு மகிமையை கொடுக்காத நேரம் எல்லாமே அதுக்குள்ளே போய் விரட்டுருக்கிறபடியால் அதை சொந்தம் கொண்டாடுறதுக்கு யாரோ வலிக்கிறபடியால் உலகத்து போகிற பேருங்க அந்த காசா இதா அல்லது ஈவன் என்ன சொல்கிற ரஷ்யன் யுக்ரைனா ஏன் இவ்வளவு ஒரு நாளைக்கு ஏதோ எத்தனையோ $1 மில்லியன் அந்த பூரா என்கேஜாக இருக்கிறதுக்கு இவன் யுக்ரைன் சைட்டில் அவன் யோசிப்பாங்க இவ்வளோ மில்லியன் கணக்கான ஜனங்களும் சேர்த்து போனாங்க 2 பக்கத்துலையுமே. என்ன இருந்தாலும் இப்போ இந்த பவுண்டரியை தாண்டுறதால தான் அதுதான இந்த பரிசுத்த குலைச்சல்னு சொல்கிறது. அது ஒரு பிரிட்டி டேஞ்சரஸ் ஆமாம். என்னபடி தான் சாதாரணக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த ஃபோர்ஸ் விட்னஸ் எல்லாம் உண்மையிலுக்கு அவனுக்கு இடம் கொடுக்குமா போல். அடுத்த மிகுதியாக இருக்கிற உண்மையிலே வேஞ்சலிசம் அது ஆராதனை. இந்த மிகுதியாக இருக்கிற பகுதி வேஞ்சலிசத்துக்குரியது 38லேருந்து 42. அதுலேயுமே ஒன்று கவனித்து பார்ப்போம். உண்மையிலே இந்த முதல் 38, 39 சேர்த்தபடி அதை சேர்த்து வாசிப்போம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை உனது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தை திருப்பி கொடு. கண்ணு அவர் உண்மையில் அந்த காலத்தில் கொடுத்ததெல்லாம் அது என்ன அந்த விழுந்து போன சமுதாயத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் மோசத்துக்கு அதிலெல்லாம் கொடுத்தது. அவன் இயேசுவே சொல்கிறாரு இல்லையா, அவங்க கேட்ட போது டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்து போட்டு அனுப்பி விடலாம் என்று மோசம் எழுதியிருக்கிறாரு. அப்போ தேவன் இயேசுன்னு சொல்கிறார், உங்களுடைய இறுதிய கடினத்தின் நிமித்தம் தான் அது எழுதப்பட்டதை தவிர ஆண்டவிட சித்தம் இல்லாதன்னு. அந்த பெர்மிசிவ் வில்லுன்னு சொல்கிறது இல்லையா, அந்த ஒரிஜினல் வில் பெர்மிசிவ் வில்லுன்னு. அந்த பெர்மிசிவ் வில் தேவன் சித்தம் இல்லை. அதைத்தான் இப்போ இயேசு அவங்களோட நீதியை விட எங்களோட நீதி கூடன்னு சொன்னால் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறேன்னு சொன்னால் இப்போ எங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்குது, தேவனுடைய ஆவி இருக்குது, நாங்கள் செய்ய முடியாத எவரையும் செய்கிறார் சொல்லிக்கல. அந்த ஸ்டாண்டர்ட் வித்தியாசம் என்னுடைய இதுகளே பழைய ஆண்படி தான் தனியாக பழைய ஏற்பாடில் டுவெல் பண்ணக்கூடாது. இப்போ புது இயேசு இன்னும் வசந்தக்கூடாது, அதையும் வேல்யூவேட் பண்ணணும். நல்லதெல்லாம் மெஸ்ஸப்பாக போயிடும். அதேமாரி தான் பவுலுடைய லெட்டர்ஸும் எல்லாம் இயேசு சொன்னதை என்ன, இயேசு தான் ஆவியாக இருக்கிற தேவன், வார்த்தையாக இருந்த தேவன், அந்த வார்த்தை மாமிசமானு சொன்னால் அவர் தான் அந்த எல்லாமே. அப்போ அந்த லென்ஸுக்கெல்லாம் பார்த்து பழகணும். அல்லது சரியான மிஸ்இன்டர்பிரிட்டேஷன்லாம் வெரி காமனாக இருக்கும். அப்போ இப்போ நான் 39 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு திணிக்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது எண்ணத்தில் அடைந்தால் அவனுக்கு மறு எண்ணத்தையும் கொடு. எங்கள் மத்திய 11 அவர் என்ன சொல்கிறேன், இது என்ன இப்போ அந்த தீமையை திணிக்க வேண்டான்றதுக்கு இப்போ இயேசு எல்லாம் எல்லாரோடும் அவர் மேலே கொம்பே பண்ணுறார். ஜோன் த பேப்டிஸ்ட் என்னையும் அவன் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அந்த மாதிரியான ஆள், அவனை பார்த்து பிசாசு பிடிக்கிறவன்னு சொல்கிறாங்க. நாம் எல்லாரோடும் போய் சாப்பிட்டு இதன்றபடியால் போஜன பிரியனும் மதுபான பிரியனும்னு சொல்கிறாங்க. அங்கே அதை சொல்லிப்பட அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். அவர் என்னென்னு சொல்கிறேன், இப்போ இதை அடுத்த ஏஞ்சலிசம் சொல்கிறது, இங்கே பாவிகளை பரலோகத்தில் இருக்கிற அந்த நீதிமான்களாக மாற்றுறது, அல்லது அதை இன்ஹெரிட்டன்ஸ் இந்த செயின்ஸ் அண்ட் அது பிரசவங்கள் உள்ள ஐஸ்வர்யம் எழுதப்பட்டிருக்கு, அதை கண்டுபிடிக்கிறது தேவனுக்காக. அதுதான் இவேஞ்சலிசம். அப்போ அந்த இவேஞ்சலிசத்தில் அந்த இப்போ இப்போ இயேசுலாம் சூழ்நிலை நான் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இந்த ஓமையில் போய் ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சு தூளில் போட்டு கொண்டு வந்து தூளில் போட்டு எல்லாம் ஆட்டுக்குட்டியோடு செய்யலை, ஏன்னா மறுபுறப்பான தேவனை இதுக்கு பிரவேசிக்கிற அனுபவம். அப்போ அந்த விதமாகத்தான் நாங்கள் இதை கொண்டு கொடுக்குறது.
அப்போ அந்த விதமாக இருக்கிற அந்த அமைப்பில் அந்த தீமையை நாங்கள் எதிர்த்து நிற்காமல் விட்டால் தான் இதுக்கு நல்ல உதாரணம் காந்தி. காந்தி இஸ் அ இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். இப்போ நான் வயலன்ஸை பாவிச்சு தான் இந்த ஈவில் ரூல் அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் ரூல் அதை அப்ரூவ் பண்ணது. ஆனால் இப்போ அதுக்கு வந்து நான் வயலன்ஸ் முடியாது இப்போ நீங்கள் சண்டை பிடிச்சி எடுத்தால் இந்த மற்றவங்க அடுத்த தங்கண்ட வெள்ளமை பெறுகிறப்போங்க திருப்பி வந்து ஆமியோட சண்டை பிடிப்பாங்களே இல்லையா? இந்த மாரியான இதில் இப்போ எங்கள் திருப்பி வரலையே அவங்க. ஏன்னா சொன்னால் அது அந்த அந்த சைக்கிளை கொண்டே விடாது, அந்த டிட் ஃபோர் டேட் மாரி. ஏன்னா அந்த நான் வயலன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஹேஸ் அ மச் மோர் பவர் யூனோ. அப்போ அந்த விதமாக அப்படி தான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த தீமையை எதிர்த்து நிற்க வேண்டாமல். அப்படி உண்மையில் சொல்கிறேன்னு சொன்னால் தன்னை பற்றி சொல்கிற போது கூட இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தை உண்டாகுது. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு அதிபதி புறம்ப தள்ளப்படாது. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தள்ளப்பட்டதை யோசிப்பாங்க. நான் பூமியில் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக்கொள்வேன். அவர் தாம் இன்ன விதமாக மரிக்க போகிறார். அந்த மரித்த போது அவர் இந்த அந்த தீமையை எதிர்த்து நிற்கல. அதுபடிதான் அந்த ட்ரையலில் கூட யுவான் 18 பார்ப்பீங்க. அவன் வந்து கேட்டு போய் நீ ராஜாவாண்டு கேட்டு போய் அவன் ராஜாண்டு கிளைம் பண்ணால் உண்மையாக சண்டை பிடிக்கணுமே இல்லையா? ஏன்னா அவங்க தங்கண்ட ஆட்சியை வச்சு கொண்டுக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறேன் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதானால் இப்போ அந்த யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடி என்ன ஊழியக்கார போராடி இருப்பாங்களே. நான் என்னுடைய ராஜ்யம் வந்து உலகத்துக்குரியதல்ல. நான் ராஜா தான், ஆனால் சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியமாக அவனுக்கு புரியலை மேலே சாம அந்த விதமாக பாருங்க. அந்த அவர் அந்த ஆட்டுக்குட்டியை போல ஒரு சத்தம் விழுந்தாருன்னெல்லாம் சொல்லப்படுறதெல்லாம் அந்த தீமையை எதிர்த்து நிற்கலை. அப்படி எதிர்த்து நில்லாதபடியால் தான் இந்த ஈவில் ரூல் ஆஃப் சாத்தான் பாவம் எல்லாத்தையும் என்னென்னு சொல்ல விடுவிக்கக்கூடிய இருந்தது. அதுக்கு அந்த பவர் இருக்கு மேலே. ஆனபடி தான் நாங்கள் தீமையால் எதிர்த்து நிற்கிறதில்லை. எதிர்த்து நிற்காமல் அதை செய்ய வேணாம்னு தான் போட்டிருக்கிறார். அப்போ அந்த விதமான லைஃப் ஸ்டைலை உண்மையில் டெவலப் பண்ணணும். ஏன்னு சொன்னால் அப்படின்ற போது நாங்கள் தாங்கப்படுறது தேவனுடைய வியத்தால், தேவனுடைய ஆவியின் வல்லமையால். அது அவர் தான் தாங்குறாரு. சரியா இப்போ இயேசு கூட அந்த மரணத்திலேருந்து ரட்சிக்கவல்ல தேவனை நோக்கி தான் அவர் கதறினாரே தவிர சொல்லியிருக்கல. அதெல்லாம் தேவனால் ஆகிற காரியங்கள். அப்போ அதுக்கு மேலே கண்ணை வச்சு கொண்டு இந்த உலகத்தில் உள்ள தீமையை எதிர்த்து நிற்காமல் இருந்தால் தான் நீங்கள் உண்மையிலேயே அந்த என்ன சொல்கிறது அந்த ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவீங்க. அது ஏன்னா அவங்களுக்கு மேலே ஆண்டு கொள்கிற அந்த ஈவல், அது பாவமாக இருந்தால் என்ன சாத்தானாக இருந்தால் என்ன, அவைகளும் உண்மையிலேயே அப்ரூவ் பண்ணப்படணும், அது பிடுங்கி எடுக்கப்படணும். அதுக்குரிய பாதை இதுதான் மேலே. அப்போ உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள என்றிருக்கிறவனுக்கு அங்கேயும் விட்டு விடண்டு பாருங்க. என்னன்னா மேர்சியை காட்டுறதுக்கு இயேசு லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் இது இந்த பேரலில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிற போது நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் இருப்பாங்க. இப்படி சொன்னால் மற்றவங்களை குற்றவாளிகள் தீர்க்க இப்படியெல்லாம் செய்யறபோது அப்படி செய்யாதீங்க. அதுதான் அந்த தீமை எதிர்த்து நிற்க இதுக்காகக்கூடிய அந்த பேட்டர்ன். அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகளும் தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கியனுக்குள்ளாக தீர்க்காதீங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கனுக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீங்க. என்ன இப்படி நாங்கள் விடுதலை பண்ணும் போது எங்களை தேவன் விடுதலை செய்யாக்குறார். கொடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் விளக்குற விஷயங்கள். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுகி குலுக்கி சரிந்து விழுந்து நன்றாக இழந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். இப்போ இதுக்குத்தான் தேவன் சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த உலகத்தில் உள்ளவங்க வந்து இப்போ அவங்களுக்கு புரியுது. பிஸ்னஸ் பீப்புளுக்கு தான் என்ன தெரியும். ஆனபடி தான் அவங்கள அப்படி செய்கிறபடியால் தான் அவங்களுக்கு அவ்வளோ இல்லாமல் ஜனங்கள்னு தான் போட்டிருக்கு. ஜனங்கள் உங்கள் குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக இழந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். அப்போ அந்த விதமாக அவங்கள அந்த பிஸ்னஸ் எல்லாம் அவ்வளோ ப்ராஸ்பர் பண்ணுறதுக்கு காரணம் அந்த இரண்டபடியால். அவங்க வழக்காடுறதில்லை. எல்லாத்தையும் மேனேஜ் விடுறமா போல் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு கொண்டு விடுவாங்க. அப்போ அந்த விதமாக ஒன்றை கேட்டாலும் நீங்கள் இந்த ஹோம் டிப்போ இஸ் டிப்பிக்கல் திங். இதன்னா இன்னொரு மற்றதையும் காட்டி இவனு அவங்களோட காம்படிஷனையும் காட்டி விடுவாங்க. அங்கே போய் வாங்கன்னு ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வேறு பண்ணினா அவனோட 2 மைல் தூரம் போ. அதான் இப்போ எங்கள் திருப்பவும் கைமாறக்கூடா கடன் கொடுங்கள், உங்கள் பலமையாக இருக்குது, முன்னமாருக்கு பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு எல்லாம் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார் லூக்கா 6 அந்த விதமாக இதிலும் வந்து பலவந்தப்படுத்துகிற போது நீ அவனுக்கு இன்னும் கூட செய். என்ன அப்படித்தான் அந்த ஈவிலே அப்ரூவ் பண்ணலாம். அல்லது மற்ற பாதைகள் வந்தெல்லாம் ஒரு டெம்பரரியாக தான். டெம்பரரி என்ன அது வந்து அதில் மேலே அந்த ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்த போகிறதில்லை. இதில் என்ன சொன்னால் அந்த அவங்களுக்கு மேலே ஆண்டு கொள்கிற அந்த ஈவில் அப்ரூவ் பண்ணுற போது தான் தேவனண்டை வந்து சேர்றது. அப்படி அப்படி அதுதான் இவ்வளோ எங்கள் எத்தனைப்பு எல்லாம் ஆனபடியே தான் இவ்வளவு வேதனை கூட. ஆனால் அதுக்கு பல்லவத்தில் பலன் உண்டு. அடுத்த 42வது வசனம் வந்து உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு,
கேட்கிறவங்க கொடுக்கும் இடத்தில் கடன் வாங்க விரும்பினக்கு முகம் கோணாதே உண்டு. இப்போ இந்த விதத்தில் இந்த ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் சார்ந்த அநேக புத்திமான்களாக இருக்கிறார்கள். இப்போ இந்த நீங்கள் இந்த பிஸ்னஸ் வேர்ல்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேங்க் எல்லாம் கடன் கொடுத்து கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு அதில் 80% அந்த பிஸ்னஸ் ஃபெயில் பண்ணுறது. யோசிப்பாங்க 80% பேங்க்ரப்சி ஃபைல் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த கடன் திரும்பி அது வரப்போகிறது இல்லை. அவங்க அப்படியே அவங்க மன்னிச்சு விட்டுறது. ஆனால் அந்த 20%க்குள்ளால தான் அவங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாமே. அப்போ அந்த விதமாகத்தான் என்ன ஆனதாலே அப்படி விட்டு விடுற போது இப்போ இது இந்த பிரின்சிபல் ஒர்க் பண்ணும் எந்த ஆட் பண்ணினாலும் அதுதான் அந்த பெருமா போல தான் நாங்களும் எத்தனையோ இழப்புகள் இருக்கோம். ஆனால் அப்படி இருந்தாலுமே நீங்கள் உங்களை இன்னும் உயர்த்தி விடுறது அந்த லைஃப் பேட்டர்ன் தான். அது இந்த உலகம் இருந்தேன்னு பல ஒரு ரீதியாக இருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்திய வீடுகளில் ஏற்றுக்கொள்வாருண்டாபடி அநீதியான உலகப் பொருட்களை உங்களை செய்ய சம்பாதித்து கொள்ளுங்கள். அந்த அநீதினா அவங்க அநீதியாக தானே அந்த உலகப் பொருட்களை அவங்க படித்து கொள்கிறாங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் இன்னும் சேர்த்து கொடுத்து அனுப்புமா போல் வனமும் அப்படி அந்த விதமாக தேவனுக்கு நாங்கள் ஊழியம் செய்கிற போது அதுதான் சொன்னேன், ஊழியக்காரன் 2 எஜமான்களை ஊழியம் செய்ய முடியாது. அப்படித்தான் நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம், உலக பொருளுக்கு ஊழியம் செய்யாமல். அந்த லைஃப் பேட்டர்னில் தான் உண்மையிலேயே அந்த பதிலை கண்டடைகிறது. இதுதான் இந்த இந்திய என்னென்னு சொல்கிறது இந்த செக்ஷனுக்குரிய ஸ்டடி. இதில் 2 விதமான ஆஸ்பெக்டை பார்த்தோம். ஒன்று என்ன சொன்னால் அந்த முதல் செக்ஷன் முழுக்க உண்மையான ஆராதனை, உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிற ஆராதனை. 2வது செக்ஷன் மேலே வேஞ்சலிஸ்டுக்குரிய ரகசியங்கள். அதுக்கு உண்மையை அந்த நான் வயலன்ஸ் அப்ரோச், தீமையை எதிர்த்து நிற்காத ஒரு லைஃப் பேட்டர்ன். அது தேவனங்களோட கூட இல்லாமல் இருந்தால் செய்ய முடியாது. என்னது தேவன் தாங்கிறது தெரியணும். அல்லது இந்த உலகம் தூக்கிறிய போது அப்படித்தான் இந்த உலகத்தில் உள்ள பாவிகளுக்கு மேலே ஆண்டு கொள்கிற வெள்ளை மேலே அப்ரூவ் பண்ணி அவங்கள தேவனை நோக்கி இழுக்க முடியும். அப்படி இருக்கிறது தான் இவாஞ்சலிசம்னு சொல்கிறது. அதுக்குரிய ரகசியங்கள் தான் அந்த Sermon on the Mountல இந்த வசனங்களுக்குரிய அந்த என்னென்னு சொல்கிறது அர்த்தங்கள். அந்த அடிப்படையில் அவளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படித்தான் நீதி அந்த பேசியரை விட அதிகம். ஏன்னா நாங்கள் உண்மையான அதிகம் இருக்கிற நீதி உண்டாகிறதுக்கு தான் நாங்கள் அப்படி செய்கிறது. இந்த சுயத்தை விசுவாசிக்கிற போது இதயத்தில் இனிமே போடுக்கு விசுவாசத்தால் நீதி உண்டாகும்னு சொல்லி அறிக்கையால் ரட்சிப்பு உண்டாகும். அந்த விதமாக அந்த நீதி கூட தான் ரட்சிப்பு வருது. அந்த நீதி அந்த செய்கிற போல சும்மா ரூல் கீப்பிங்கை அல்லது அந்த நீதியில் விட அதிகரித்தால் ஒழிய ஒரு ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. இந்த 2 ஆஸ்பெக்டும் வினிங்காக இருக்கணும் எங்கள் வாழ்க்கையில் கூட. அல்லது அந்த சல்வேஷனுக்குரிய அஷ்யூரன்ஸ் இல்லை. ஜெபித்து முடிப்போம். பலோமனமுள்ள பிதாவே, தேவனே, ஆண்டவரே, நீங்கள் தானப்பா உண்மையிலேயே அந்த பிரதான மேய்ப்பர். எல்லா சத்தியங்களை கூட காட்டுற மாத்திரமல்ல, சரியாக நீதியின் பாதைகளை எங்களை வழி நடத்தி ஆத்மாவை தேற்றி இந்த தேற்றுறதுக்குரிய இந்த எல்லாமே இழக்கிற போல இருக்கிற போதெல்லாம் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதைகளை நடத்தி நாங்கள் போய் செய்கிற வேண்டிய இடத்துக்கு மாத்திரமல்ல, செய்கிற போது இந்த உலகத்திலையும் உள்ள ஐஸ்வர்யத்தோடு சேர்றதுக்கு நீங்கள் உதவி செய்கிற தேவனே, அவளை நாங்கள் என்றைக்குமே தோற்று விடாமல் உங்களோட ஒரு ஓட்டத்தில் எப்பொழுதுமே உங்களுடைய நோக்கு இயேசுவை நோக்கி இருக்கிறதுக்கு விசுவாசத்தோற்ற முடிக்க இயேசுவை நோக்கி ஓடி அந்த ஓட்டத்தை முடித்து ஒரு உண்மையிலேயே ஜெயங்கொண்ட ஒரு வாழ்க்கை கொடுப்பீங்கன்னு கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.